இந்த மேஷ ராசியின் சின்னம் ஒரு ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடாவுடைய தத்துவம் என்னன்னா, முட்டை போற ஆட்டுக்கடா மாலையிட்ட கதையா என்பதை போல் எதையும் கண்டு அஞ்சாமல் தடைகளை தலைகீழாக மாற்றி நேருக்கு நேர் மோதி பார்க்கும் கர்மாவின் தத்துவத்தை நாம் எடுத்து பார்த்தால், கடந்த பிறவிகளில் இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால இந்த பிறவியில் தனக்கான ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தனித்துவத்தையும் தேடி போராடி அந்த ஒரு இம்ப்ரெஷனை, ஒரு மார்க் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனித்துவத்தை விட்டு செல்லக்கூடிய கர்மாங்கிறது தான் இவர்களுடைய கர்மா. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்பது போல் அவசரப்பட்டு காதலில் விழுந்து பின் பார்ட்னருடைய மேலாதிக்க போக்கு, அதனால் கருத்து வேறுபாடு, மன உளைச்சல், இல்லைன்னா பார்ட்னர் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய நபர், இவர்கள் ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நபர்கள். இதனால் மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள். குடும்பத்தில் ஏற்படும் பரிதாபங்கள் பார்த்தோம்னா, வெளியூருக்கு வாரி வழங்கும் இவர்கள் சொந்த குடும்பத்தை சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையானவர்களாக தெரிகிறார்கள். அதுதான் வீட்டுக்கு மாறி வெளியூருக்கு காரி என்று சொல்லப்படுவது. இதனால் ஒரு கோபமும் சில நேரத்தில் குடும்பத்தில் பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பதிவை நாம் தொடங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான கர்மா என்ன, பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை விவரமாக காண்போம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசி மேஷம். இப்போ ஒரு நபர் மேஷ ராசி, மேஷ லக்னம் அப்படின்னா இந்த பதிவு அவருக்கு பூரணமாக பொருந்தும். மேஷ ராசி ரிஷப லக்னம் அப்படின்னா மேஷத்துக்கு உண்டான பதிவையும் பார்த்து கொள்ளணும், ரிஷபத்துக்கு உண்டான பதிவையும் பார்த்து கொள்ளணும். இப்போ இந்த மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி. இது அங்காரகன், மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற ஒரு ராசியாகும். இவர்களுடைய ரகசியம் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்ப்போம். இந்த மேஷ ராசியின் சின்னம் ஒரு ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடாவுடைய தத்துவம் என்னன்னா, முட்டை போற ஆட்டுக்கடா மாலையிட்ட கதையா என்பதை போல் எதையும் கண்டு அஞ்சாமல் தடைகளை தலைகீழாக மாற்றி நேருக்கு நேர் மோதி பார்க்கும் அதிரடி குணம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்ஷன் குணம்னு சொல்லலாம். இவர்களிடம் ஒரு பிறவி குணமாகவே காணப்பட்டிருக்கும். பிரம்மன் எழுதிய விதி என்னன்னா, காலபுருஷனின் தலைப்பகுதி மேஷம். அப்போ பிரம்மன் சுய உழைப்பு மட்டும்தான் இவர்களுக்கு கை கொடுக்கும், தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறத தாரக மந்திரமாக எழுதியிருக்கிறார். அந்த உழைப்புங்கிறது கூட இவர்களுக்கு போராடி போராடித்தான் ஒவ்வொரு அடியாக மேலே போக வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இவர்களுடைய கர்மாவின் தத்துவத்தை நாம் எடுத்து பார்த்தால், கடந்த பிறவிகளில் இவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால இந்த பிறவியில் தனக்கான ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் தனித்துவத்தையும் தேடி போராடி அந்த ஒரு இம்ப்ரெஷனை, ஒரு மார்க் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனித்துவத்தை விட்டு செல்லக்கூடிய கர்மாங்கிறது தான் இவர்களுடைய கர்மா. நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இதில் ஒரு அதிவேகம், ஆவேசம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகும், அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற பழமொழிக்கேற்ப இது பூரணமாக இவர்களுக்கு பொருந்தும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பல முறை யோசித்த பிறகுதான் இவர்கள் அதற்குள் இறங்க வேண்டும். இவர்களுடைய சவால்கள், ஏமாற்றங்கள், போராட்டங்களை எடுத்து பார்த்தால், கள்ளம் கபடம் அற்ற வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். நம்பினால் இவர்கள் பூரணமாக தங்களது உயிரையே கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் இவர்கள் தங்களை புகழ்ந்து பேசுபவர்களையும் கஷ்டம் என்று வருபவர்களையும் அப்படியே நம்பி சில நேரத்தில் அந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா
இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்துக்கு அதிபதி புதன் தான் இவங்களுக்கு கடன், எதிரி, நோய், சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். இதில் அதிகம் ஏமாறக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். காதலில் இவர்களது வேகம் அதிகம், விவேகம் குறைவு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்பது போல் அவசரப்பட்டு காதலில் விழுந்து பின் பார்ட்னருடைய மேலாதிக்க போக்கு, அதனால் கருத்து வேறுபாடு, மன உளைச்சல், இல்லைன்னா பார்ட்னர் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய நபர், இவர்கள் ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நபர்கள். இதனால் மன அழுத்தத்தை சந்திக்கிறார்கள். தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வேணும்னா இவங்களுக்கு கீழே வேணால் ஒரு 10 பேர் வேலை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நாள் இவர்கள்லாம் ஒரே கம்பெனியில் இருப்பதற்கு பிரியப்பட மாட்டார்கள். அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்பது போல் இவர்களுடைய அதிரடி முடிவுகளால் தொழிலில் சில நேரத்தில் திடீர் நஷ்டம், இந்த மேலதிகாரிகளுடன் ஈகோ, இந்த பிரச்சனையெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். குடும்பத்தில் ஏற்படும் பரிதாபங்கள் பார்த்தோம்னா, வெளியூருக்கு வாரி வழங்கும் இவர்கள் சொந்த குடும்பத்தை சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையானவர்களாக தெரிகிறார்கள். அதுதான் வீட்டுக்கு மாறி வெளியூருக்கு காரி என்று சொல்லப்படுவது. இதனால் ஒரு கோபமும் சில நேரத்தில் குடும்பத்தில் பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கடன் தொல்லை, இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் எடுத்து பார்த்தால், யானை ஒல்லியானாலும் குதிரைக்கு ஆகாது, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு சொல்வார்கள். அதை போல் பிறருக்கு உதவும் வாங்கும் கடன் இவர்களுக்கு தூங்கி விடாமல் செய்யும். அதாவது மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வாங்கக்கூடிய கடன் இவர்களை தூங்க விடாமல் செய்துவிடும். குழந்தைகளின் பிடிவாத குணம், இவர்களுக்கு நிறைய மன உளைச்சல், பெரும்பாலும் அந்த பெண் குழந்தைகள். ஏன்னா இங்கே புத்திரஸ்தானாதிபதி ராசியில் உச்சம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்துக்கு பாதகஸ்தானமாக வருகிறது. அப்போ அந்த பெண் குழந்தைகள் கொடுக்கக்கூடிய மன உளைச்சல், பெண் குழந்தைகளுடைய நட்பு, அதனால் இவர்கள் நிலை குலைந்து போக வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் அதிகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய 12 பாவங்கள், அதற்குண்டான தத்துவங்களை விவரமாக பார்ப்போம். லக்ன பாவத்தை எடுத்துக்கிட்டா, தலை இருப்பதற்கு வால் ஆடலாமா? காலபுருஷனின் முதல் வீடான லக்னம் இங்கு மேஷமாக வருகிறது. எப்பொழுதும் சீஃப், ஹெட்டு, ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு மேல் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் என்ற போக்கில் இருப்பதற்கே இவர்கள் விரும்புவார்கள். சுயமரியாதையை இவர்கள் எந்த நேரத்திலும் எதற்கும் யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். லேசாக யாராவது ஏதாவது பேசிவிட்டால் போகிறோம், இவர்கள்லாம் ஃபயர் பிராண்டு, உடனே அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். இவர்களுடைய தனஸ்தானம் ரிஷபம், அதனால் பணம் வரும். வாக்குஸ்தானத்தில் இவர்கள் சூடான சொற்களை பிரயோகம் செய்தால், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை பணம் வர வேண்டிய இடமாக இருந்தாலும் சரி, ஒரு விரிசல் அப்படிங்கிறத ஏற்படுத்திவிடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வீரியம், வெற்றி, சகோதரம், முயற்சி ஸ்தானம். இளைய சகோதரர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடு, குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இவர்களுடைய துணிச்சல், இவர்களுடைய அந்த ஒரு ஆக்ஷன் மோடு இவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் தாயை சிறந்ததொரு கோயும் இல்லை அப்படின்னு சொல்வதை போல் இவர்கள் பொதுவாகவே அம்மா மீது அளவு கடைந்த பாசம் அப்படிங்கிறது வைத்திருப்பார்கள். இருந்தாலும் 4ஆம் வீட்டில் இவர்களே நீசம் அடைவதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்று வரும் பொழுது கொஞ்சம் அம்மாவிடம் இருந்து வர வேண்டிய சொத்துக்களாக இருக்கலாம், இல்லைன்னா பூர்வீக இடங்களாக இருக்கலாம். இதெல்லாமே பின்பகுதியில் பார்க்கும் பொழுது இவர்களுக்குன்னு வர வேண்டிய சில போர்ஷன் குறைவாகத்தான் வருகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவர்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்குத்தான் அதிகமான பங்கு என்பது வருகிறது. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசியாக வருகிறது. நல்ல கம்பீரமான அறிவாளியான குழந்தைகள் அமைவார்கள்.
ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகளுடன் ஒரு விதமான ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாக ஆண் குழந்தைகளுடன் பின்னாளில் ஏற்படுகிறது. நிறைய இடங்கள்ல இவங்களுடைய ஒய்ஃபு தான் இவர்களுடைய குழந்தைகளிடம் பேசுவார்கள். பின்னாளில் தான் இவர்களுடைய குழந்தைகளே நம் அப்பா எந்த அளவுக்கு ஒரு நம் மீது அன்பு, லவ், அஃபெக்ஷன் வைத்திருக்கிறார் என்பதையே உணர்வார்கள். இவர்களுடைய 6ஆம் வீடு கடன் நோய், எதிரி ஸ்தானம் கன்னி, புத்திசாலித்தனமான எதிரிகள் இவர்களுக்கு உருவாகிறார்கள். ஏன்னா இவர்கள் போற வேகத்தில் நுணுக்கமான விஷயங்கள், புத்திசாலித்தனமான விஷயங்களை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, டாக்குமெண்டேஷன், கடன் வாங்கும் பொழுது நிறைய கையெழுத்து வாங்குவது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதிலெல்லாம் அதிகமான சிக்கலை இவர்கள் சந்திக்கிறார்கள். இவர்களுடைய 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கூட்டு மற்றும் திருமணஸ்தானம் இவர்களுக்கு முற்றிலும் நேர்மாறான சாந்த குணம், ஆனால் நல்ல அழகுணர்வு கொண்ட ஒரு வாழ்க்கை துணைவர் இவருக்கு அமைவார். கொஞ்சம் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஒரு லக்ஸரி மோடிலும் ஒரு கம்ஃபர்ட் மோடிலும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவேஜன்ஸா அப்படின்னு சொல்லலாம், ஒரு உல்லாச பிரியர்களாக இருப்பார்கள். அது நிறைய நேரத்தில் இவர்களால் சகித்து கொள்ள முடியாது. என்ன இப்படி ஒரு ஃபேண்டசியிலேயே என்னுடைய லைஃப் பார்ட்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர்கள் சொல்வார்கள். இவர்களுடைய 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் மற்றும் மறைமுகம் அப்படிங்கிறது எதிர்பாராத விபத்து, திடீர் சவால்கள், இதெல்லாம் இவர்களுக்கு வந்தாலும் பேராபத்து, பெருநஷ்டம் வந்து 0 பாயிண்ட்டுக்கு போனாலும் திரும்பவும் எந்திரித்து அசாத்திய அசுர பலத்துடன் இவர்கள் மேலே வந்து விடுவார்கள். இவர்களுடைய 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்வதை போல் ஆன்மீக பற்று, தர்ம சிந்தனை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். தந்தையின் வழிகாட்டுதல், குறிப்பாக இவர்கள் இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது கை கொடுக்கும். ஆனால் என்னன்னா இவர்கள் அந்த ஆன்மீகம், அந்த பக்தியை கூட ஒரு ஃபார்முலாவெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அதிரடியாகத்தான் அந்த பக்தியை விசித்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். 10ஆம் இடம்ங்கிறது இவர்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், சாட்டன். அந்த 10ஆம் இடத்தில் இவர்களே போய் உச்சமடைகிறார்கள். அது சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனால் நிறைய தடைகள், போராட்டங்கள், திரும்ப அடி வாங்கிய பிறகுதான் இவர்கள் தொழிலில் உச்ச பலம் பெறுவார்கள். என்னன்னா இவர்களுக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் உச்சம். அப்போ யாரெல்லாம் இவர்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்களோ, ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்களோ, சப்பார்டினேட்ஸாக இருக்கிறாங்களோ, அவர்களெல்லாம் இவர்களுக்கு ஆப்போசிட்டிலே வந்து கடை போட்டு, ஆஃபீஸ் போட்டு, சில நேரத்தில் இவர்களுடைய வாடிக்கையாளர்களை கூட கை வைப்பார்கள். ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மேஷராசிக்காரர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு மற்றவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் இவர்களையே கெட்டியாக பிடித்து கொள்வார்கள். இவர்களுடைய 11ஆம் பாவம் அப்படிங்கிறது கும்பமனையாக வருகிறது. பேராசை, பெருநஷ்டம். ஏன்னா இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மெயினாக ராகுவோடைய சதய நட்சத்திரம் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது. சில நேரத்தில் நட்பு, இந்த டிஜிட்டல் கரன்சி, இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, இதிலெல்லாம் இவர்கள் ஆசைப்பட்டு மொத்தமாக இழக்க வேண்டிய, பணத்தை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி சுப விரயங்கள், ஆன்மீக பயணங்கள், நிம்மதியான தூக்கத்துக்கு இவர்கள் நன்றாக செலவு செய்வார்கள். இந்த மேஷ ராசிக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள், இப்போ நம்ம பார்த்த இந்த கர்மாவிற்கு, இவர்களுடைய விதி, பிரம்மன் எழுதிய அந்த தத்துவத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்வதற்போல் இவர்கள் தங்களுடைய அவசரத்தை, அந்த வேகத்தை, அந்த ஸ்பீடை குறைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்வதற்கு முன் கொஞ்சம் அதனை தள்ளி போட்டு 1க்கு 2 முறை யோசிப்பது. இவர்களுக்கு 75% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி கிளியர்ட்.
அங்கார வழிபாடு, அதாவது கிரக பரிகாரம் செவ்வாயின் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு இவர்கள் அன்னதானம், அபிஷேகம், அதே மாதிரி அலங்காரம், கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், இல்லைன்னா வேல் மாறல் பரிகாரம், இதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்து வருவார இந்த கடன் தொல்லைகள், மன உளைச்சல் இதெல்லாம் இவர்களுக்கு விமோகமாகிவிடும். தான தர்மங்கள், கர்ம பரிகாரம்னு எடுத்தோம்னா தர்மம் தலை காக்கும். ஏழை எளியவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, செவ்வாய்க்கிழமைகளில் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு, இறைவனின் குழந்தைகளுக்கு உணவு அல்லது உளுத்தம்பருப்பு அல்லது துவரம்பருப்பு தானம் அளிப்பதன் மூலம் இவர்கள் கர்மாவில் இருக்கக்கூடிய அந்த வினையின் தாக்கம் இவர்களுக்கு குறையும். மேலும் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு காப்பர் வெசல், அதான் அந்த தாமிரம் வரக்கூடிய அந்த செப்பு சொம்பு, செப்பு பாத்திரம், செப்பு ஸ்பூன், இதையெல்லாம் தானம் கொடுக்கும் பொழுது வெகுவாக அந்த கர்மாவின் தாக்கம் இவர்களுக்கு தீர்ந்துவிடும். பிரத்யேகமான பரிகாரம்னு எடுத்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு. வாரம் ஒரு முறை வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனமுருகி வழிபட வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தெரியாமல் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்காமல், மற்றவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரம்மன் எழுதிய விதியை மாற்றி மதியால் இவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.